மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். மிக முக்கியமான ஒரு செஷன்ல நாங்க இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், நீண்ட நாள் அறிவிக்கப்பட்டு இன்றைய நாள் இந்த விடயம் ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், வர்ற ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஸ்ட்ரீம்ல, அதாவது காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல 3 பாடங்கள் உங்களுக்காக இருக்கும். ஸோ அதுல ஒரு முக்கியமான பாடம் தான் வணிக கல்வி, பிசினஸ் ஸ்டடீஸ். ஸோ இவ்வளவு காலமும் நீங்க தொடர்ச்சியாக படித்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா இப்போ நாங்க ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நாளும் நாங்க படிச்ச விடயத்துல பலனை நாங்க அறுவடை செய்யறதுக்கான நாட்கள் என்ன செய்யுது வந்துட்டு இருக்குது. ஸோ அடிப்படையில நாங்க இன்றைய கிளாஸ்ல இது ஒரு ப்ரொஜெக்ட் அமைப்புல தான் போய் கொண்டு இருக்கு. ஒன் டேல முடிகிற செஷன் கிடையாது இது. ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் வரைக்கும் இந்த ப்ரொஜெக்ட் செமினார் நடந்து கொண்டு போகும். சரிதானே? ஸோ ஓவராலாக என்னென்ன விடயங்கள் கவர் பண்ணப்படும் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்றேன். சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க இந்த செமினாருக்கு வந்ததுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னா, எப்படி நீங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பர், அதாவது வணிக கல்வியில எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க, ஃபைனலாக எப்படி பதிலளிக்க போறீங்க, அதுக்கு எப்படி நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ அந்த ஆன்சருக்காக நீங்க கொடுக்க போறீங்க, கொஸ்டினுக்கான ஆன்சராக கொடுக்க போறீங்க, ஃபைனலி நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்க போறீங்க. சரியா? ஓகே. அதுல ஓவராலா நாங்க எங்களுடைய செமினார்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க எங்களுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கறத நாங்க முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேணும். இன் பிஃபோர், அதற்கு முதலாக நாங்க உங்களுடைய இந்த பேப்பரை நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு முதல், நீங்க எப்படியான ஸ்டேஜ்ல இப்ப இருக்கிறீங்க, அந்த ஸ்டேஜை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு நாங்க சொல்யூஷனை கொடுப்போம். சொல்யூஷனை கொடுத்து போட்டு நாங்க எப்படி சரியான முறைக்கு எங்களுடைய டைமை மேனேஜ் பண்ண வேணும் அப்படின்ற அடிப்படையில நாங்க என்ன செய்வோம், அடுத்த விஷயத்த பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பேப்பருக்கு மெல்ல 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 எடுத்தவங்க கவுத்தவொன்னு போகாம மெல்ல மெல்ல போவோம். சரியா? சோ இதுதான் நம்மளுடைய ப்ரொசஸாக இருக்கும். சோ இதுதான் நம்மளுடைய பிளான். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு சேட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னு சொன்னா அதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. Now I am going to this session. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 2026 நடைபெற இருக்குது. 10ஆம் தேதி உங்களுக்கான பரீட்சைகள் ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது பரீட்சைகள் திணைக்களத்தால. சரிதானே? அதுல மாற்று கருத்து இல்ல. சோ வணிக கல்வியை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட வணிக கல்வியினுடைய இலக்கம், பாட இலக்கத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 32T. 32ங்கிறது ஜெனரலாக இருக்கக்கூடிய நம்பர். டி என்று சொன்னா தமிழ் மீடியம். சரிதானே? ஓகே. எங்களுடைய இந்த செஷன் மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை எப்படி பிசினஸ் ஸ்டடீஸ்ல நாங்க பாஸ் ஆக வைக்கிறது, எப்படி உங்களை பிசினஸ் ஸ்டடீஸ்ல பாஸ் ஆக வைக்கிறது, அது எங்களுடைய மேக்சிமம் டார்கெட்டாக இருக்கும். அதோட சேர்த்து நல்லா செய்யக்கூடிய உங்களை A+ எடுக்க வைக்கிறது தான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கும். சரியா? சோ இந்த ஒரு ஆசையோட தான் எல்லாரும் வந்திருப்பீங்க. அதாவது எப்படி நாங்க இவ்வளவு காலம் படிச்சத நாங்க சரியாக எக்ஸாம் பேப்பர்ல அப்ளை பண்ணி எப்படி நாங்க பாஸ் ஆகுறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கும். சோ அதுக்கான சொல்யூஷனை தேடித்தான் என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க இந்த செமினார்ல ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. சரியா? சோ அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய இந்த ப்ரொஜெக்ட் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செஷனுக்குள்ள நாங்க நுழையிறோம். ஏதாவது டவுட்ஸ்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ரைட்? ஓகே. இங்க உங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய முதலாவது ப்ரொஜெக்ட் பாஸினுடைய பரீட்சை தேதிகள் உங்களுடைய வணிக கல்வியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நாங்க இதை தெரிந்திருக்க வேணும். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணிக கல்வியினுடைய பார்ட்
1 எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா 8ஆம் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில செஷன் நடக்கும். 8:30 10:30. உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பார்ட் 1 பேப்பர் 2 மணித்தியாலங்களுக்குரியதாக காணப்படும். சரி, ரைட். அடுத்த விடயம், உங்களுடைய வணிக கல்வி பார்ட் 2 பொறுத்தளவுல பேப்பர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 8ஆம் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்கும். அது ஈவினிங் செஷன்ல நடக்கும். சரியா, 1 மணியிலிருந்து 4:10 வரைக்கும் உங்களுடைய எக்ஸாம் நடைபெறும். சோ அதுல உங்களுக்கு தெரியும் மொத்தமாக 3 மணித்தியாலங்கள் பார்ட் 2க்கு வழங்கப்படும். 10 நிமிடங்கள் உங்களுடைய வாசிப்பு நேரமாக இருக்கும். சோ ஆல் டுகெதர் 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் பார்ட் 2 பகுதிக்கு உங்களுக்கு இருக்க போகிறது. சோ அதுலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இவ்வளவு காலமும் நிறைய பேப்பர்ஸ்ல நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரைட், ஓகே. இப்ப நாங்க மிக முக்கியமான ஒரு ஸ்லைடுக்கு தான் போறோம். என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தம். முதலாவது ஏஎல் நாங்க எழுத போறோம் அப்படின்னு சொல்லி வந்தோம்னா பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெஸ். 3 பாடங்கள் இருக்கு, அதை நாங்க எப்படி சமாளிக்க போறோம். அதோட பிசினஸ் ஸ்டடீஸை பொறுத்தளவுல அதிக அளவிலான நோட்ஸை கொண்ட ஒரு பாடமாக இருக்குது. நிறைய நோட்ஸை நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். கொஸ்டின் எப்படி வரும், அதை நாங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ இன்னும் டைம் பெருசா இல்லை. ஸோ அதனால எப்படி அதுக்கு நாங்க அந்த அந்த கோலை நாங்க அடைவோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி வரும்போது நாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளாக நாங்க இதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரியா, உண்டு பாத்தீங்கன்னு சொன்னா பரீட்சை நெருங்கும் போது பயமா இருக்கிறதா அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆமா பயமா இருக்கு, வர்ற 10ஆம் தேதி எக்ஸாம், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. படித்தது மறந்து விடுமோ என்று கவலைப்படுகிறீர்களா? எஸ், அதாவது இன்னும் நாள் இருக்குது, ஒரு கெப் ஒன்று இருக்குது, நான் படிச்சுக்கிட்டு தான் வாரேன், பட் அந்த டைம் பீரியடுக்குள்ள மறந்துரும் அப்படின்ற ஒரு பயம் அல்லது கவலை உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களை ஒப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா சப்போஸ் சம் பர்சன்ஸ் என்ன செய்யலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஒப்பிடலாம். நான் நல்லா படிக்கல, என் ஃப்ரெண்ட் நல்லா படிக்கிறான், சோ என்னால பாஸ் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களோட வீடுகள்ல நீ படிச்சியா இல்லையா, என்ன செய்துட்டு இருக்கிறா, போன் நோன்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் நடக்கும். உங்களுடைய வீடுகள்ல உடையான கொஸ்டின்ஸ் கேள்விப்படும். அப்பதான் எங்களுக்கு பயம் இன்னும் என்ன செய்யும், அதிகரித்து கொண்டு போகும். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெரும்பாலான மாணவர்களும் இதே அனுபவத்தை கொண்டிருக்கிறார். மன அழுத்தம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம். அதை சரியாக கையாள கற்றுக்கொண்டால் பரீட்சையிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற இயலும். அப்ப நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய பரீட்சையை நீங்க என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும், அதை நாங்க சிறப்பாக ஹேண்டில் பண்ணணும். நீங்க வொரி பண்ண தேவையில்ல, எனக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்ட்டு இல்ல. எக்ஸாம் எழுத இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே இந்த மன அழுத்தம்ங்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம். ஒரு பயம், ஃபெயில் ஆயிருவோமோ, பாஸ் ஆக மாட்டோமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவான தோட்டம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நோட்ஸ் நிறைய இருக்கு, இன்னும் படிச்சு முடிக்கல, இப்படியான பிரச்சனைகள் என்ன செய்யும் உங்களுக்குள்ள இருக்கும். சரிதானே, ரைட். இதெல்லாம் ஏன் வருது, இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவது விடயம், நாங்க தோல்வி அடைஞ்சிருமோ, நாங்க ஃபெயில் ஆயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அதே மாதிரி பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களோட பெற்றோர் எப்படியுமே நீங்க ஒரு யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பை நான் வீணடிச்சிருவேணும் அப்படிங்கிற ஒரு அந்த அளவுலயே நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஒப்பிட்டு கொள்வீங்க. அவர் நல்லா செய்யறாரு, என்னால செய்ய முடியாமல் இருக்குது, அதனால நான் ஃபெயில் ஆயிருவனும். அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பயம் வரும். அதே மாதிரி சரியான தயார்படுத்தல் இல்லாம எவ்வளவுதான் படிக்கிறோம் ஞாபகம் நிக்குது இல்ல, அவ்வளவுதான் டைம் கொடுத்து படிச்சாலும் டைம் போதாம தான் இருக்குது, இன்னும் படிக்க படிக்க நிறைய நோட்ஸ் தான் இருக்குதுன்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒண்ணு உங்கள்ட்ட இல்ல. அதே மாதிரி இப்பய காலத்துல போன் பாவனை அதிகம். என்ன, நிறைய பேர் போன் யூஸ் பண்றீங்க, அதனால என்ன செய்யும், அதிகமாக நாங்க சோசியல் மீடியாஸ் நாங்க யூஸ் பண்றோம். இப்ப அதிகமாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது
அதுல இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள்னால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகலாம், பயம் வரலாம். ஏன்னா இப்ப சில பேர் வந்து எக்ஸாம் நடக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்கன்னா அப்ப நடக்குமா நடக்காதா அதுலயே அரைவாசி நேரத்தை கடத்திடுறது. அதே மாதிரி என்னது, நாங்க சோசியல் மீடியாவுக்கு போனோம்னா ரீல்ஸ் வரும், அதை பாக்குறது, டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்றது. இருக்கிறதே என்னது ஒரு கொஞ்ச நாள் தான். என்ன இன்றைக்கு 27ஆம் தேதி, சரியா? இந்த மாசம் 7ஆம் மாதம் 31ஆம் தேதியோட முடியுது. என்ன அப்ப 27 இன்றைய நாள், 28, 29, 30, 31 5 நாள் இருக்குது. அதே மாதிரிக்கு அங்கால 10ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் இல்ல, 9 நாள் தான் இருக்கு. அப்ப மொத்தம் 14 நாட்கள் உங்களுக்காக இருக்கு. சோ இந்த 14 நாட்களும் பொன்னான நாட்களா இருக்கும். அதை நாங்க எப்படி இந்த ஸ்ட்ரெஸ் வராம வச்சுக்கிறதுங்கிறத பொறுத்து. ஸ்ட்ரெஸ் வந்தா படிக்க இயலாது. அப்ப ஸ்ட்ரெஸ் நாங்க என்ன செய்யணும், முதல்ல இல்லாமல் செய்யணும். குடும்ப கஷ்டம் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் வரும். காசு பிரச்சனையா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் வரும். எப்படி காசு, எங்கால இருந்து காசு உழைக்கிறது, எங்கால எனக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த கிளாஸுக்கு ஃபீ கட்டுறது, அப்படியா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். பட் வி வாண்ட் டு ஃபேஸ், நாங்க அதை ஃபேஸ் பண்ண வேணும். ரைட்? அப்ப நீங்க கேட்கலாம், சார் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்ப நீங்க சொல்றீங்க ஸ்ட்ரெஸ்னா பயம் மட்டும்தானா அப்படின்னா, பயம் மட்டும் இல்லை, அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய பாடி வைஸா, உங்களோட உடலியல் ரீதியாக எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா, உங்களோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கு, நிறைய ஹார்ட் பீட் துடிச்சு கொண்டிருக்கும். நீங்க கூடையாவோ அல்லது கொஞ்சமா படிச்சாலும் டக்குன்னு தலைவலி வந்து பயத்துல வேர்க்கிறது. சில பேருக்கு வயிற்று வலி, இப்ப நீங்க நினைக்கலாம் சாப்பிட்டால் மட்டும்தான் ஏதாவது ஃபுட்ல பிரச்சனை இருந்தா வயிற்று வலிக்கும், அப்படி இல்லை. எங்களுக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பயம் இருந்தாலும் அதிகமாக டென்ஷன் ஆனாலும் என்ன செய்யும், வயிறு வலிக்கும். சோ இப்படியான விஷயங்களை, சிம்டம்ஸை நீங்க என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி உங்களுடைய மனதழிவுல பாத்தீங்கன்னு சொன்னா படிச்சதெல்லாம் மறந்துடும். நீங்க பயந்தீங்களோ, வர்ற எக்ஸாம் 10ஆம் தேதி வருது, எப்படா நாங்க இதை ஃபேஸ் பண்ண போறோம் என்கிற ஒரு பயம் வந்துட்டல்ல, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டல்ல, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. அப்படி படிச்சாலும் படிச்ச விஷயங்களை என்ன செய்யும், மறக்கும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யும், மிஸ் ஆகும். நீங்க ஒரு விஷயத்துல போக்கஸா இருப்பீங்க, ஆனா அந்த யோசனை, அந்த கவலை, அந்த பயம் என்ன செய்யும், உங்களை படிக்க விடாது, கவனச்சிதறல் ஏற்படும். அதே மாதிரி கன்ஃபியூஷன் வரும். 3 பாடம் படிச்சு கொண்டிருக்கிறோம், ரைட்? நான் பிசினஸ் ஸ்டடீஸ்ல எந்த அளவுக்கு இருக்கிறேன், அதே மாதிரி நான் படிச்ச பிசினஸ் ஸ்டடீஸ்ல இருக்கிற விஷயங்கள் என்னது இன்னொரு சப்ஜெக்ட்ல வருதா, அல்லது அந்த விஷயத்த நான் பார்த்தனா, நான் பார்க்கலையா, மறந்துருமா அப்படின்ற ஒரு விதமான குழப்பம் உங்களுக்கு வரும். சரியா பிள்ளைகள்? சோ அதனால இந்த மன அழுத்தத்தினால மூளை என்ன செய்யாதான், சரியாக ஒர்க் பண்ணாதான். சோ இந்த விடயத்தை நான் கொண்டு வாரத்துக்காகத்தான் பிள்ளைகள் நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு இந்த இடத்துல நான் இந்த விஷயங்களை எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு நான் பேப்பரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரியா? சோ அதன் அடிப்படையில பாத்தீங்களா, இந்த மன அழுத்தம், இந்த ஸ்ட்ரெஸ், பயம் எல்லாம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னா, படிக்க மாட்டீங்க. அது காரணம் என்னண்டா, உங்களோட பிரைன் வந்து அதுக்கு என்ன செய்யாது, ஒத்துழைப்பு வழங்காது. உங்களோட மூளை சரியான வகையில செயற்படாது. ரைட்? அப்ப செயற்படாதுன்னு சொன்னா நீங்க படிக்க மாட்டீங்க. படிக்க மாட்டீங்களா, நீங்க என்ன விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணுவீங்கடா, உங்களுக்கு பயம் வரும். சரியான பயமா இருக்கும். எக்ஸாம் கிட்ட வந்துட்டு இருக்கு, நான் அடுத்தது என்ன செய்ய போறேன், இன்னும் படிக்கல, படிக்கிறதுக்கு நோட்ஸ் இருக்கு, பாஸ் பேப்பர் எடுத்தா அதுல டிஃபிகல்ட்டான கேள்விகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நான் அந்த யூனிட் படிச்சிருக்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது, இது என்னடா இறைவா பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் தனியா நீங்க என்ன செய்வீங்க, ஒரி பண்ணி கொண்டிருப்பீங்க. அவ்வளவு பயமா இருக்கு. அதே மாதிரி கோபம் வரும். பயம் கூடினா என்ன செய்யும், யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கோபம் வரும். சம்டைம்ஸ் கோபம் பொறுக்க முடியாமல் போகுதுன்னு சொன்னா என்ன நடக்கும், அழுக வரும். உங்கள் மீது, உங்களோட குடும்பத்தின் மீது என்ன செய்யும், கவலை வரும். நான் பாஸ் ஆகுவனா, யூனிவர்சிட்டிக்கு போவேனா அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கடுமையான ஒரு நிலைமை உண்டு உங்களுக்கு வரும். சரியான பிள்ளைகள்? சோ இந்த ஸ்ட்ரெஸ் நாங்க என்ன செய்யணும், முதல்ல இல்லாம செய்யணும். நாங்க இப்ப செமினார் ஒன்றுக்குள்ள போறோம். பிசினஸ் ஸ்டடீஸ்ல A+ எடுக்கணும், இல்ல நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன் என்று சொன்னா பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ் என்ன செய்யணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா இல்லாம செய்யணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களை நீங்க என்ன செய்யணும், கேர் பண்ணணும். உங்களை நீங்க என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணணும், உங்களோட லைஃப் ஸ்டைல கண்ட்ரோல் பண்ணணும். ஒட்டுமொத்தமா உங்களை நீங்க என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும்.
அப்படி கண்ட்ரோல் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ இல்லாமல் ஆக்கி எப்படி படிக்கிறதுக்கான மைண்ட் செட்டை கொண்டு வரணுங்கிறது தான் முதலாவது வேலை நான் உங்களுக்கு பார்க்க போறேன். அதுக்கு பிறகு நாங்க பேப்பருக்கு போவோம். ஓகே, போர் அடிக்குதா இல்லையோ இந்த விஷயங்கள் ஓகேவா? எனக்கிட்ட ஃபீல் ஃப்ரீயா சொல்லலாம். ரைட், ஓகே. அடுத்தபடியும் பாருங்க, இந்த மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குது, நான் சொன்ன மேல இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் இருக்கு நான் நம்புறேன். அப்படி இருந்ததுன்றா பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்டா அதெல்லாம் இல்லாமல் செய்யறதுக்கு? பயத்தை, கோபத்தை, அழுகைய, கவலைய இது எல்லாத்தையும் இல்லாமல் செஞ்சு போட்டு நான் படிக்கிறதுக்கு போறேன்டா, முதல்ல நீங்க என்ன செய்யணும்டா, தினமும் கொஞ்சம் படிங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்காம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நம்பிக்கை வரும். இப்ப படிக்கிறங்கிறது நீங்க நோட்ஸ் வச்சுட்டு படிக்கிறது இல்ல, நீங்க எப்படி பேப்பர்ஸ் செய்ய போறீங்கிறதுலதான் இருக்கு. அந்த படிக்கிறத தான் நான் இங்க சொல்ல வரேன். இப்ப நோட்ஸ தூக்கி வச்சுட்டு படிக்கிறது இல்லை. சரியா? ரைட், அது முதலாவது ஸ்டெப். அப்ப ஒரே நாள்ல பிசினஸ் ஸ்டடீஸை நான் முடிக்க போறேன்னா என்னது, அது இம்பாசிபிள், நடக்காத ஒரு விஷயம். அப்ப நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்டா, நாங்க 3 பாடத்தை வச்சு படிக்க போறோம். சோ அதுக்கேற்றமான ஒரு டைம் டேபிள் செட்டப் நாங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும். எந்த நேரத்துல என்ன படிக்கிறது அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும், முதல்லயே பிளான் பண்ணணும். இன்றைக்கு 27ஆம் தேதி அப்படின்னு வைங்க, நாளைக்கு 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நைட் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நாளைக்கு எந்த டைம்ல நான் படிக்கணும், எந்த டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எந்த டைம்ல நான் சாப்பிடணும், இப்படியான விடயங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி கொள்ள வேணும். அது ஃபர்ஸ்ட். ஓகே, ரைட். அடுத்தது என்ன செய்யணும்டா, வெரி 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 இம்பார்ட்டன்டான விஷயம். நான் இன்னும் படிச்சு முடிக்கல, எனக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு, நான் படிக்கணும்னு என்ன செய்யறல, விடிய விடிய தூங்குறல, முழிச்சுக்கிட்டு குந்திட்டு இருக்கிறது. சில நேரம் கவலையில, கஷ்டத்துல, பயத்திலேயே தூக்கம் வராது. இன்னும் கொஞ்சம் படிப்போம், இன்னும் கொஞ்சம் படிப்போம், இன்னும் கொஞ்சம் பேப்பர் செய்வோம். அப்படி இருக்கவே கூடாது. யூ ஹாவ் டு ஸ்லீப். நீங்க தூங்க வேணும். டைம் பாத்தீங்களா, 7 தொடக்கம் 8 மணி நேரம் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், நீங்க தூங்கித்தான் ஆக வேணும். அப்படி தூங்கினாத்தான் பிள்ளைகள் பிரைன் வந்து என்ன செய்யும்னா கொஞ்ச நேரத்துக்கு பீஸ் ஆகும், அதாவது அமைதியாகும். அப்ப என்ன செய்யும், நீங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அது சரியான முறையில கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணும். அப்பான்னு என்ன செய்யலாம், எக்ஸாம் எழுதும் போது சரியான முறையில நாங்க என்ன செய்யலாம், எழுத முடியும். அதே மாதிரி ஞாபக சக்தியும் வரும். நீங்க படிச்ச விடயங்கள்லாம் டக்குன்னு மறந்து போகுதுன்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம், நீங்க தூங்காமல் இருக்கிறது, விடிய விடிய படிக்கிறது, அல்லது உங்களுக்கு ரெஸ்டே கொடுக்காம படிக்கிறது. அப்படி இருக்கவே கூடாது. ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் சிச்சுவேஷன். அந்த அந்த சீசன்ல நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் நீங்க தூங்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அதே பிறகு பிள்ளைகள், இந்த மூச்சு பயிற்சிங்கிறது வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுக்கு டக்குன்னு கோவம் வருது, டக்குன்னு பயம் வருது, டக்குன்னு கவலை வருது, டக்குன்னு அழுக வருதுண்டா, இந்த 4-4-4 சுவாச பயிற்சி நீங்க செஞ்சீங்களா அது கொஞ்சம் குறையும். சரி, அப்படின்னா முதலாவது 4 வினாடிகள் செகண்ட், 4 செகண்ட் என்ன செய்யறதுன்னா அப்படியே மெல்ல மூச்சை இழுக்கிறது. 4 செகண்ட் அப்படியே மெல்ல 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 இழுக்கிறது. உங்களோட கை விரலால மடிச்சு மடிச்சு போகலாம். அதே மாதிரி 4 நிமிஷம் என்ன செகண்ட் என்ன செய்யறது, உங்களோட அந்த சுவாசத்தை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்றது. ஹோல்ட் பண்ணி போட்டு என்ன செய்யறது, எகெயின் நீங்க என்ன செய்யறது, அந்த 4 செகண்ட்கள் அதை மெல்ல 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 வெளியே ரிலீஸ் பண்றது. இந்த ப்ராசஸ நீங்க தொடர்ச்சியாக 5 தர செய்வீங்க அப்படின்னு சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகும். கவலையோ பயமோ என்னவா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே குறையும். என்ன செய்யணும், உடலுக்கு நீர் தேவை. நீர் இல்லாட்டி என்ன செய்யும், உடம்பு அப்படியே சோர்வடையும், உடம்பு அப்படியே வீக் ஆகும், போக்கஸ் எல்லாம் மிஸ் ஆகும், படிக்கிற விஷயங்கள் எல்லாம் மறக்கும், படிக்கிற விஷயங்கள் சில நேரம் மண்டைக்குள்ள ஏறாது. இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தண்ணி குடிக்கிறதுல, இருந்த இருப்புல என்ன செய்யறது, எங்கேயும் போறதில்ல, அவிடத்தே இருந்து குந்தின குதியில என்ன செய்யறது, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறது, எங்கேயும் எழும்பிட்டு போறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அங்கால எங்கேயாலும் நடந்து திரியணும், கொஞ்சம் தண்ணி சாமான குடிக்கணும். ரைட், ஒரே என்ன செய்யக்கூடாது, கொப்பியோ அல்லது பேப்பரையோ வச்சுட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரைட், சோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது பிள்ளைகள், கட்டாயம் ஒரு கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. கூட தேவையில்லை, ஒரு 15 to 20 minutes சும்மா நடக்கிறது தான்.
கூடையா நீங்க அதை தூக்குறது, இதை தூக்குறது, வெயிட்ட தூக்குறது அப்படி இப்படி எல்லாம் இல்ல. கொஞ்சம் படிச்சு போட்டு என்ன செய்யுங்க, ஒரு ஒரு மணித்தியாலம் படிச்சீங்கன்னு சொன்னா அங்க ஒரு 10-15 நிமிஷம் அப்படி இப்படி நடந்து போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னு கூட கொஞ்சம் உலாத்துங்க. என்ன வீட்டுக்குள்ளே நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் நடமாடி திரிகிறது, கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை செய்யறது. இப்ப நைட் டைம்ல நீங்க செய்யறீங்கன்னா உங்களோட இருக்கிற இடங்களை தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்றது, இப்படியான விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யறது. சாப்பிடுறேன்னு சொன்னா சாப்பிடுறது. சோ அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கொள்ளும். ரைட்? அது பிள்ளைகள் நீங்க யாரோடையும் உங்களை ஒப்பிடாதீங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் நல்லா படிக்கிறாரு, பாஸ் ஆயிடுவாரு, என்னால படிக்கிறதுக்கு இன்னும் நோட்ஸ் நிறைய இருக்குது, சோ என்னால பாஸ் பண்ண கஷ்டம் அப்படிங்கிற ஒப்பிடே தேவையில்ல. உங்களோட கெப்பாசிட்டி உங்களால முடியும், சோ நீங்க செய்வீங்க, அவ்வளவுதான் விடயம். என்ன ஆல்சோ எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா கதைங்க. நான் யூனிட்டை முடிக்கல, நான் படிக்கல, எனக்கு இன்னும் நிறைய இருக்கு, அப்படி இப்படி என்னால முடியாதுன்னு யோசிக்காம என்னாலையும் முடியும், ஐ கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நீங்க அந்த ஸ்ட்ரென்த்ல அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ல நீங்க இருப்பீங்களா சொன்னா கட்டாயம் என்ன செய்யலாம், நீங்க A+ஏ எடுக்கலாம், பெரிய ஏ எடுக்கலாம். பெரிய ஏ பிளஸ் சொல்றது ஏக்கு மேல 75 மார்க்ஸுக்கு மேலால ஒண்ணு நீங்க எடுப்பீங்கடா, அதான் A+ சொல்லி சொல்றேன். சரியா பிள்ளைகள்? அண்ட் ஆல்சோ நீங்க பாஸ் மார்க்ஸையும் நீங்க தாண்டணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்பதான் நார்மலா நாங்க படிக்கிறோங்கிறார்கள். அடுத்தது நீங்க எக்காரணம் கொண்டும் தொலைபேசியை பயன்படுத்தவே கூடாது. உங்களோட கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் என்ன செய்யும், பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும், உங்களோட போக்கஸை மிஸ் ஆக்கும். நீங்க அடுத்த கட்டம் படிக்கிறதுக்கு என்ன செய்யாது, விடாது. ரீல்ஸ் ஒன்று எடுத்து பார்த்துட்டீங்க, கொஞ்சம் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு வரோம்ட்டு போனீங்களோ, அது அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா அது ஒரு குட்டி சந்தோஷத்தை கொடுக்கும், அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ் என்ன செய்யும், தொடர்ச்சியா நாங்க இதுலயே இருப்போம். புத்தகத்தை பார்த்தா கோவம் வருது, புத்தகத்தை பார்த்தா பயன் வருது, சோ இதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம்ட்டு இருந்தீங்கடா, ஆறாவது ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. இல்ல ஆறாவது ஆள் ரீல்ஸ் அனுப்பி இருக்கும், அதை பார்ப்பீங்க, அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்க கூடாது பிள்ளைய. சரியா? கொஞ்ச நாள் தான், ஒரு 1 month பீரியடுக்கு இது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒதுக்கி வைங்க. தேவையான நேரத்துல ஏதாவது முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு, முக்கியமான கோல் வந்திருக்குன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, மத்தபடி மற்ற எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் சோசியல் மீடியா. ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் என்னண்டா பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது டவுட்டா, ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதோ விளங்கலையா, அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது நிறைய பேர். அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உங்களுக்கு புரியாத பாடங்கள்ல என்னட்ட வந்து கேளுங்க. விச் மீன்ஸ் எந்த சப்ஜெக்ட், பிசினஸ் ஸ்டடிஸ்னா என்னட்ட கேளுங்க, அக்கௌண்டிங், ஐடினா ஐடி, எக்கனாமிக்னா எக்கனாமிக். ரைட்? நீங்க எந்த சர்ட்ட படிக்கிறீங்களோ, டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேட்டுருங்க, அவடத்தையே கேட்டுருங்க. அல்லது ஏதாவது பேப்பர் செய்யக்குள்ள டவுட்ஸா கேளுங்க. இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவரை ரீச் பண்ண முடியலையா, நல்லா படிக்கிற ஒருத்தர் இருப்பார், எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு பொடியன் இருப்பார், ஒரு பிள்ளை இருக்கு, அவனை போயிட்டு கேளுங்க, சொல்லி தருவான். சப்போஸ் சொல்லி தரலையா அவங்களே விட்டுருவோம். சில பேர் போட்டி பரிச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, நோட்ஸ் தர மாட்டாங்க, அப்படியும் இருக்கும். அப்படி இருந்தால் அவங்கள்ட்ட தங்கி இருக்க கூடாது, அவங்களை இக்னோர் பண்ணிட்டு மற்றாக்கள்கிட்ட போயிடணும். இல்லையா உரிய சேர்மாட்ட கதைக்கணும். அண்ட் ஆல்சோ பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருக்கலாம், ஏதாவது வருத்தங்கள் இருக்கலாம், ஏதாவது சிக்கல் இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட பேரண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. சரியா? இந்த மாதிரி டைமுகள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமெண்டா கட்டாயம் உங்களுடைய பேரண்ட்ஸோட பேசுனீங்கண்டா அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? சொன்ன விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல பட்டுச்சா, புரியுதா, ஏதாவது விளங்காம இருக்கா? யூ கேன் ஆஸ்க். எனி டவுட்ஸ்? சொன்ன வரைக்கும் ரைட் சார், எனக்கு ஒரு கொஞ்சம் கான்பிடன்ஸ் ஒண்ணு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி எனிஒன் டெக்ஸ்ட் பண்ணா நான் பார்ப்பேன். எனிஒன்? ரைட். அப்ப ஃபைனலி பிள்ளைகள், நீங்க இதுல இருந்து என்னத்தை விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதான் பிள்ளைகள் விஷயம். முதலும் அதுதான், முடிவு இதுதான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விடயம். நீங்க பாஸ் ஆகுறீங்களா பாஸ் ஆகலையாங்கிறது உங்களோட முயற்சியை தாண்டின ஒரு விஷயமும் இருக்குது, இறைவண்ட நாட்டம். அந்த இறைவண்ட நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறத என்ன செஞ்சு கொள்ளுங்க, எந்த ரிலீஜனா இருந்தாலும் நம்புங்க. அதனால நீங்க உங்களுடைய முயற்சியை செய்யுங்க, பலனை இறைவன் உங்களுக்கு தருவான்ங்கிறத
மறந்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் இதை மறந்து காய்ச்சிட்டு இருப்பாங்க. அதனால இதை இக்னோர் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை தாரது உங்களை நீங்க ப்ரே பண்ற இறைவன் தான். சோ அதனால நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக் கூடாது. சோ அதனால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஃபைனலான விடயம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுல பரீட்சையில உங்களோட அறிவை மட்டும் என்னது சோதிக்கிறது தான் அங்க மெயின். உங்களோட வேல்யூ இல்ல. இப்ப நீங்க நல்லா பாஸ் பண்ணுவீங்களா இல்லையா அப்படிங்கறது விடயம் இல்ல. விச் மீன்ஸ் அதை வச்சுக்கிட்டு நீங்க படிக்கவே மாட்டீங்க அப்படின்னு எல்லாம் இல்ல. சரியா? இது ஜஸ்ட் நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்ற டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸாம். சரிதானே? ரைட். பயம் வெற்றியை தரவே தராது, தயார்படுத்தல் தான் வெற்றியை தரும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு காலத்துல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த காலத்துக்குள்ள நீங்க சக்சஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். பயப்பட்டுட்டு அப்படியே குந்திக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்கிறது தான் வெற்றி பெற இயலாது. சோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைகள், நேற்றோ அல்லது நான் இந்த செஷன் எடுக்க வரைக்குமோ நீங்க எப்படி இருந்தீங்களோ ஐ டோன்ட் நோ. பட் நீங்க மூவ் ஆன் ஆக வேண்டும். இன்னையில நீங்க ஒரு மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர வேணும். இப்போதில இருந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். உங்களாலையும் வெற்றி பெறலாம், உங்களாலையும் எடுக்கலாம், அல்லது உங்களாலையும் பாஸ் ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு என்ன செய்யணும், இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக வேணும். அந்த நம்பிக்கை உங்களை வெற்றி அடைய வைக்கும். ஷுவர், 100%. செய்வீங்களா? இனி பயப்படுவீங்களா? டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். எல்லாமே சரியாகும். நீங்க முயற்சி செய்தால் நடக்கும். நான் அதை படிக்கல இதை படம் படிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கிறத எதையாவது ஒண்ணு எடுத்து சரியான முறையில நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். இதுதான் கைண்ட் அட்வைஸ் ஃப்ரம் மீ. ஓகே, ரைட். சோ அடுத்தது நீங்க அந்த சக்சஸை கொண்டு போயிட்டு அடையலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல நீங்க செய்ய வேண்டிய விடயம். உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்க எப்படி இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற விடயம் தான் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சோ இது ஃபர்ஸ்ட் செஷன். மற்ற ஆக்கள் எல்லாம் எடுத்த உடனே பேப்பரை செஞ்சுட்டு கொண்டு போயிட்டு விடுவாங்க. அது எந்த பர்பஸ் இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் பர்பஸ் உங்களுக்கு இருக்கிற பயத்தை இல்லாமல் செய்யணும், உங்களுக்கு இருக்கிற கவலை இல்லாமல் செய்யணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாத்தையும் முதல் நான் முடிவுக்கு கொண்டு வரணும். அது பிறகுதான் நான் செஷனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வரும், அதை நாங்க எப்படி அணுகணும் என்று சொல்ற விஷயங்களுக்குள்ள போகலாம். முதல் நீங்க ஓகேவாகணும். சரியா? ரைட். அப்ப உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நான் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா, செய்வீங்களாக இருந்தா இந்த சக்சஸ்ங்கிற இது கண்ணுக்கு வெட்டின தூரம் தான். அப்படி பார்த்தா சக்சஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் என்ற அளவுக்கு தான் அந்த சக்சஸ் இருக்கு. ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். திஸ் இஸ் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட்? எங்களுக்கு மன அழுத்தம், ரைட், பயம் இல்ல, சக்சஸ் ஆகலாம், அந்த தைரியம் எனக்கு வந்துட்டு இப்ப நான் எக்ஸாமுக்கு ரெடியாக போறேன் என்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்துட்டு இன்னும் 14 நாள் தான் இருக்குது. சோ அந்த மைண்ட் செட்டும் எனக்குள்ள வந்துட்டு சோ பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் செய்வேன், ஐ கேன் என்ற அந்த முடிவுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அடுத்ததாக பிள்ளைகள் இருக்கிற 14 நாட்களையும் நீங்க என்ன செய்யணும், மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டும். சோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விடயமாக இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்டான விடயமாக இருக்கும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, பரீட்சையில தோல்வி அடைவதற்கு காரணம் படிக்காததா அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அப்படியா? படிக்காததா காரணம்? படிக்காத காரணம் இல்ல. உங்களோட நேரத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தல, அதுதான் காரணம். இருந்த டைமை ஒழுங்கா பயன்படுத்தல, பயத்திலேயே போயிட்டு அரவாசி நேரம், ஸ்ட்ரெஸ்லயே போயிட்டு அரவாசி நேரம், கவலையிலேயே போயிட்டு அரவாசி நேரம், கோவத்திலையும் கவலையிலையுமே போயிட்டு அரவாசி நேரம். அப்ப எங்க படிக்கிற? அப்ப நாங்க டைமை சரியா பயன்படுத்தலைங்கிறது தான் நாங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ஆகவே பல மாணவர்கள் நன்றாக படித்திருந்தாலும் நேரத்தை சரியாக பயன்படுத்தாததான் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட மதிப்பெண் மார்க்ஸ இழக்கிறாங்க. இது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. நீங்க பாருங்க, நல்லா படிச்சிருப்பீங்க ஏஎல்ல, சரியா? உங்களோட சீனியர்ஸ்ட போய் கேட்டு பாருங்க, அக்கவுண்டிங்ல டைம் போதா,
பிசினஸ் ஸ்டடீஸ்ல நோட்ஸ் நிறைய இருக்குது, டைம் போதா, இப்படித்தான் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க, 6 வேணாலும் போயிட்டு கேட்டு பாருங்க. டைம் காணாதுங்கிறது தான் பதில். காணாது என்று சொன்னா அதை நாங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ண இல்லைங்கிறது தானே ரீசன். அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிற இந்த வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு திறன், ஒரு ஸ்கில். நீங்க சரியான முறையில படிச்சு மார்க்ஸை கெயின் பண்ணணும், மார்க்ஸை கூட்டிக் கொள்ளணும்டா நீங்க உங்களோட டைம் என்ன செய்யணும், நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது விடயம். எனக்கு பயம் போயிட்டது, என்னால செய்ய முடியும்னு வந்த அந்த சிச்சுவேஷனுக்கு பிறகு நீங்களோட டைம் என்ன செய்யணும், ப்ராப்பராக மேனேஜ் பண்ண வேணும். ரைட். இப்போ நாங்க பேப்பர் ஒண்ணு எடுக்கிறோம். அது பொதுவா நான் இப்போ பிசினஸ் ஸ்டடீஸ் நான் எடுக்கிறேன்னு எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து சில பிழைகளை செய்வாங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பேப்பர் எடுத்தோடனே என்ன செய்யறது, முதலாவது கேள்வி எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, அதிலேயே குந்திக்கிட்டு இருந்து அதே ஃபுல்லா எழுதி தள்ளுறது. முதலாவது கேள்வியில அதிக நேரத்தை போட்டு வேஸ்ட் பண்றது. ஏன்னா அது கொஞ்சம் முதலாவது ஆரம்பத்துல படிச்ச யூனிட்ஸ்கள் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் தானே. அப்படி அது வெரி வெரி ராங். அப்படி செய்யக்கூடாது பிள்ளைகள். ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு டைம் எடுக்கணும்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதுல அவ்வளவு டைம் நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். அடுத்தது பிள்ளைகள் ஒரு பதிலை பெர்ஃபெக்டாக எழுத முயற்சிக்கிறாங்க. ஒரு அவர் கேள்வி ஒன்று கேட்கிறாருண்டா அதை நான் ஃபுல்லா எழுதிதான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதே எழுதிட்டே இருக்கிறது இல்லை. சரியா? சில கேள்விகளுக்கு இவ்வளவுதான் எழுதணும், சில கேள்விகளுக்கு இவ்வளவுதான் எழுதணும்னு இருக்கு. அதை நான் முழுசா எல்லாத்தையுமே தான் எழுதி முடிப்பேன். இப்போ உதாரணத்துக்கு மனித தேவை விருப்பம்டா என்னன்னு மட்டும் அவர் கேட்கிறாருண்டா நாங்க மனித தேவை விருப்பம்டா என்னன்னு எழுதி, அதுக்கு உதாரணமும் எழுதி, அதுக்கான வேறுபாடுகளும் எழுதி, அதுக்கு இடையிலான ஒற்றுமையும் எழுதி இப்படி எழுதுறது இல்லை. அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு பதில். பெர்ஃபெக்டா எழுதுறதுங்கிறது முக்கியம் இல்ல, சரியா எழுதுறீங்களாங்கிறது முக்கியம். அது எப்படி இருக்கணும், கரெக்டா இருக்கணும், நாட் பெர்ஃபெக்ட். இன்னொன்று, நீங்க எக்ஸாம் எழுதும் போது கடிகாரத்தை பாக்குறது இல்லை, பாக்குறது இல்ல. டைம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம நினைக்கிறது 3 மணிக்கு அலமண்டு, அது டக்குன்னு ஓடிடும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது டைம் ஓடுற வேகமே விளங்காது. அப்ப நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு கேள்வியை செய்யும் போதும் நாம அடிக்கடி அதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்ல. பிறகு எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் எழுதலாது. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யறது, கொஞ்சம் டைமை பாக்குறது, எவ்வளவு டைம் போயிருக்குதுன்னு டைமை பார்க்கணும். அப்பதான் என்ன செய்யும், நாங்க டைம் கூட இருக்கிறோம், இது கொஞ்சம் கூட டைம் போய்கிட்டு இருக்குது, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். இன்னொன்று என்னன்னா, இவங்க ஒரு கேள்வியை போய் டச் பண்ணுவாங்க. டச் பண்ணினா அந்த கேள்வி கொஞ்சம் சிக்கல் ஆயிட்டுன்னு வைங்க, தெரியாத கேள்வின்னுட்டு வைங்க, அதுல நின்றுட்டு மல்லு கட்டுறது, எப்படா இதுக்கு ஆன்சர் எழுதுறது, அதை எழுதுவோம் பிறகு எழுதுவோம், என்ன அவசரம், முதல் தெரிஞ்ச கேள்வி எல்லாத்துக்குமே செய்யுமே, அதுக்கு பிறகு அந்த சிக்கலான கேள்விக்கு வருவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்க பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு எல்லாரும் செய்யற மிக பிரதானமான ஒரு பிழை என்னண்டா, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கடைசியா அப்படியே ஏர்லியா கட்டினா அப்படியே கொடுத்து போட்டு வந்துடுறது நிறைய பேர். இல்லையா, சில பேர் என்னது கடைசி நேரம் வரைக்கும் எழுதுறது, அது பிறகு பேப்பரை கொடுத்துட்டு வாருது, எந்த கேள்வி எழுதினோ எந்த கேள்வி எழுதலன்ட்டு என்ன செய்யறது இல்ல, கடைசியா நாங்க எழுதின ஆன்சர் ஷீட்டை செக் பண்றது இல்ல. இண்டெக்ஸ் நம்பர் சரியா எழுதியிருக்கமா, கேள்வி நம்பர் சரியா எழுதியிருக்கமா, அந்த கேள்விக்கு தான் ஆன்சர் சரியா எழுதியிருக்கமா, அதுல ரோமை இலக்கம் இருக்கு, ஆனா ஆவணா இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ராப்பரா போட்டிருக்கமா, பேஜ் எல்லாம் சரியா செட் பண்ணிருக்கமா, ஒழுங்கா ஓர்டர்ல கட்டி இருக்கமா, எல்லா பேஜஸ்லயும் இண்டெக்ஸ் நம்பர் எழுதி இருக்கமா, இதெல்லாம் ஒன்றுமே செக் பண்றது இல்ல பிள்ளைகள். கடைசியாக இந்த செக் பண்ற நேரத்தை அவங்க விட்டுடுறது, செக் பண்ணாமையே கொடுத்துட்டு வாரது, நெல்லா எழுதிட்டோம்னுட்டு வாரது. அங்க பார்த்தா கடைசியா ரிசல்ட்ஸ் நல்ல புவரா வரும். அது பிறகுதான் அவர் யோசிப்பாரு, ரைட் நாங்க செக் பண்ணல, ஏதோ ஒரு கேள்வியை நாங்க மிஸ் பண்ணிருக்கிறோம். அதே பிறகு குந்திட்டு இருந்து யோசிச்சுட்டு இருந்து ப்ராப்பரா யோசிச்சா ஏதாவது சொல்யூஷன் எடுக்கலாமா, எடுக்க இயலாது. வரும் முன் தான் என்ன செய்யணும், அணை கட்ட வேண்டும். சோ இப்படியான விடயங்களை எல்லாம் தவிர்க்கணும்டா
நீங்க எப்படியான ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் உங்களோட பேப்பர்ல நீங்க செய்யணும்டா பிள்ளைகள், முதல்ல முழு வினாத்தாளையும் நீங்க வாசிக்கணும். அது பார்ட் 1ஓ பார்ட் 2ஓ என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்யணும், யூ ஹாவ் டு ரீட் ஆல் த ஆன்சர் ஷீட், சாரி கொஸ்டின் ஷீட். ஆன்சர் இல்ல கொஸ்டின், ஆன்சர் ஷீட்டை நான் கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க தந்திருக்கிற வினாபத்திரத்தினுடைய கேள்விகள் எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? இதை வாசிக்கிறங்கிறத தாண்டி முதலில் முழு வினாத்தாளையும் பார்வையிடுதல்னு வைப்போம். ரைட்? ரைட், பார்வையிடுதல். வாசிக்கிறத தாண்டி, வாசிக்கிறேன்னா நீங்க பிள்ளையா விளங்கிடுவீங்க, பிறகு இருந்து குந்திட்டு இருந்து அதை மட்டுமே வாசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இல்ல, நாங்க பார்வையிடணும். எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர், எப்படி இருக்கு, ரைட்? கேள்வி எல்லாமே அப்படி அவங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்து போட்டு என்ன செய்யணும்டா, முதலாவது எளிய கேள்விகளை முதல்ல எழுதணும். முதல்ல நாம என்ன செய்யணும், எளிமையாக ஈஸியா இருக்கக்கூடிய கேள்விகளை தான் என்ன செய்யணும், முதலாவது நாங்க பிராக்டிஸ் பண்ண வேணும். புரியுதா? ரைட். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க நேரத்தை நிர்ணயிக்கணும் பிள்ளைகள். அவடத்தான் செய்யறது ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டு போயிடலாது. ஆல்ரெடி ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று எடுத்துட்டு போகலாம், நான் அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா தருவேன். பட் அவடத்தை என்ன பேப்பர்ல வருதுங்கிறத பொறுத்து, உங்களால எழுத ஏழுமா இல்லையான்றத பொறுத்து, சிக்கலா இருக்கா இல்லையான்றத பொறுத்து என்ன செய்யணும், நீங்க அவடத்தை ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று பண்ணணும். எக்ஸாம் எழுதும் போது எப்படி, ஒரு கேள்விக்கு அதிக நேரம் சென்றால் அடுத்த கேள்விக்கு என்ன வேணும், பேத்துறோம். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லலாம், அக்கவுண்டிங் பேப்பர்ல மேக்சிமம் பிராக்டிஸ் ஆன ஆள் மாத்திரம்தான் கம்பெனியை ஃபெஸ்டா செய்வான். கம்பெனியை தொடவே கூடாது ஃபெஸ்ட். நம்ம கடைசியா செய்கின்ற ஒரு பகுதியாகத்தான் கம்பெனி இருக்கணும். ஏண்டா அது பெரிய ஒரு மார்க்ஸை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கும்ன்றதுனால அது உங்களுக்கு அக்கவுண்டிங் பாட சார் மாதிரி சொல்லி தருவாங்க. எப்படி நீங்க டைமை மேனேஜ் பண்ணணும், எந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் எந்த கேள்வி கடைசியா சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் பிசினஸ் ஸ்டடீஸ்லயும் இருக்கு. ஐ வில் டீச் யூ, டோன்ட் வரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் செய்யணும்னா அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கணும், டைமை பார்க்கணும், ஒச்ச பார்க்கணும். அடுத்தது, ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியலையா, அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்வியை பேசுறோம். பிறகு என்ன செய்யலாம், நான் வந்து திரும்பி அதை செக் பண்ணி போட்டு நாங்க, நான் சொன்னேனே ஆல்ரெடி, நீங்க செக் பண்றதுக்கு ஒரு டைம் ஒன்று நீங்க வைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா, ஏன்னா எல்லாத்தையும் எழுதுறதுலயே போயிட்டுன்னு சொன்னா பேலன்ஸா எழுதாம விட்ட கேள்வியை பாக்குறதுக்கு டைமும் இல்லை, நீங்க மாறி மாறி எழுதிட்டீங்களான்னு பாக்குறதுக்கும் டைம் இல்லை. சில பிள்ளைகள் கடைசியா தான் கண்ணுக்கு தெரியும், கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கக்குள்ள. அப்ப அந்த பிரச்சனைய நாங்க பாக்குறதுக்கு டைம் விடலண்டா நாங்க எழுதினத்துல வேஸ்ட், இவ்வளவு காலமும் படிச்சது வேஸ்ட். சில பேர் என்ன செய்யறா பிள்ளைகள் படிச்சு போட்டு மார்க்ஸ நெல்ல லோவா அந்த டைமை மேனேஜ் பண்ணாததுல விட்டு போட்டு வாரு. 2 கேள்விக்கு எழுதுறதுக்கு டைம் இல்ல, 3 கேள்விக்கு எழுதுறதுக்கு எனக்கு டைம் இல்லாம போயிட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது, கவலைப்படுறது. ஒன்றும் நடக்காது, கவலைப்பட்டு ஒன்றுமே நடக்க போறது இல்லை. சரியா? ரைட். அப்ப அந்த விடயத்துல வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கும். அடுத்தது பாருங்க, கடைசி 10-15 நிமிடங்களை ரிவிஷனுக்கு விடுங்க. எகைன் நீங்க பார்க்கணும், பேப்பரை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு 10-15 நிமிஷம் ஒரு கெப் போட்டு வச்சு எல்லா கேள்விகளும் சரியா எழுதியிருக்குன்னா, எல்லாமே ப்ராப்பராக நான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து அந்தந்த கொஸ்டின் இலக்கத்துல நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்ற விடயங்கள் எல்லாம் ரிவிஷன் பண்ணணும். பிள்ளைகள் பதட்டப்படக்கூடாது, எக்காரணம் கொண்டும் பேப்பர் கஷ்டமா வந்தாலும் கவலைப்படக்கூடாது. பேப்பர் என்னது கஷ்டமா வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. சரியான முறையில் என்ன செய்யணும், எங்களுக்கு அதை அணுக தெரிய வேணும், அணுக தெரிய வேணும் பிள்ளைகள். சரியா? அதனால நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம் என்னண்டா, நான் 100% என் ஆன்சரை பெர்ஃபெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்க பெர்ஃபெக்டா எழுதுறது முக்கியம் இல்ல, அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை நாங்க எப்படி சரியான முறையில அணுகிறோம் அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விடயமாக இருக்கு. புரிஞ்சுதா? நாங்க எல்லா கேள்வியையும் பெர்ஃபெக்டா எழுதணுங்கிறது இல்ல, எல்லா கேள்வியையும் பார்த்து நாங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். விளங்குதா? ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எப்படி இருக்கும்னு தெரியா, சில கேள்வி ஈஸியா இருக்கும், சில கேள்வி சிக்கலா இருக்கும், மாறி மாறி இருக்கும். எது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு
ஐடென்டிஃபை பண்ணிக்க இயலாது. ஸோ அதனால நாங்க பெர்ஃபெக்டா எழுதுறத தாண்டி எல்லா கேள்வியையும் நாங்க செய்யணும். எல்லா கேள்வியும் சொன்னா பேப்பர்ல இருக்கிற எல்லா கேள்வியும் அப்படி இல்லை பிள்ளைகள், அப்படி எடுக்கக்கூடாது. நீங்க சூஸ் பண்ணி இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். இப்போ பார்ட் 2ல 5 கேள்வி கட்டாயம் செய்யணும்டா 4 கேள்வியை செஞ்சு போட்டு வாரதுல டைம் அங்கல போயிரும்டுது. 5 கேள்வியையும் ட்ரை பண்ணணும் செய்யறதுக்கு. அப்பதான் என்ன செய்யலாம், மார்க்ஸ் கெயின் பண்ணலாம். சரி, 5 கேள்வியை செய்யணும், பட் நீங்க 4 கேள்வி தான் செஞ்சுட்டு போறீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் இல்ல பிள்ளைங்க. நார்மலாகவே 20 மார்க்ஸ் பேத்துடும். 20 மார்க்ஸ் போனா அங்கால 80 மார்க்ஸுக்கு நீங்க ட்ரை பண்ணி இருப்பீங்களா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். அதுல எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு சொல்ல தெரியாது. இப்ப நாங்க A+க்கு முயற்சி எடுத்தா தான் A வரும், ஏக்கு முயற்சித்தா தான் B+ வரும், B+க்கு முயற்சித்தா தான் B வரும். புரியுதா? இப்ப நாங்க முயற்சிக்கிறது தூர ஒரு எய்மாக இருந்தால்தான் கொஞ்சமாவது எங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிருவோம்னா பாஸ் ஆகலாது. ரைட்? ஒரு B எடுக்கணும், A எடுக்கணும் தான் பாஸ் ஆகலாம். நான் பாஸ் பண்ணணும்னுட்டு பாஸ் ஆகலாது. புரியுதா? ரைட். அப்ப ஒரு கேள்வி உங்களோட முழு பரீட்சையும் தீர்மானிக்காது. ஒரே ஒரு கேள்வி சிக்கலா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா அதை விட்டு போட்டு பேத்துறோம். அந்த ஒரு கேள்வி என்ன செய்யலாது உங்களோட ஃபுல் எக்ஸாம் பேப்பரையும் தீர்மானிக்காது. ஏன்னா எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணக்குள்ளேயே எல்லாருமே பாஸ் ஆகக்கூடாது, அதே மாதிரி எல்லாருமே ஃபெயில் ஆகவும் கூடாது என்ற அடிப்படையில தான் பேப்பரை செட் பண்ணுவாங்க. ரைட்? எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி கொடுக்கலாமா, எல்லாருக்கும் தொழில் கொடுக்கலாமா? நோ. சோ அதனால எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு வளம், மிக முக்கியமான ஒரு மனித வளம். அவங்க ஒரு மனிதர்ங்கிறது ஒரு மிக முக்கியமான வளம். அப்ப பாஸ் ஆகாத ஆக்களை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறது? எதுவுமே செய்யலாது. பாஸ் ஆகாட்டி அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகவே இயலாது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகள். நிறைய பேர் வாய்ப்புகள் இல்லைன்னு ப்ரொமோட் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. நல்லா பாஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு தரத்திலையும் ஒர்க் இருக்கு. ஒர்க்குங்கிறது இல்லைங்கிறது இல்லை, விருப்பம். அதே மாதிரி காசு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணா ஃபாரின் போறாங்க, அது அவங்களோட சொந்த பிரச்சனை. ஆனால் நாட்டுல தொழில் இல்லைன்னு சொன்னா அது போய் தொழில் இருக்குது. எந்த ஒரு கேட்டகரிக்கும் முயற்சித்தால் எனது தொழில் இருக்கிறது. இந்த விஷயத்துல ஒரு ஐடியா உண்ட நீங்க கெதர் பண்ணி இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். சோ ஸ்ட்ரெஸ்ஸ முதல் நீங்க மேனேஜ் பண்ணணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முதல். அதே மாதிரி எக்ஸாம் டைம்லையும் ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ணணும். பேப்பரை பார்த்தோன்னையும் பயம் வரும், அதை மேனேஜ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய டைமை சரியான முறைக்கு எக்ஸாம் எழுதக்குள்ளேயும் மேனேஜ் பண்ணணும், எழுதுறதுக்கு முதலும் படிக்கிறதுக்காக நீங்க மேனேஜ் பண்ண வேண்டும். Have you got the idea? புரிஞ்சுதா? இதுதான் as a sir-ஆ நான் உங்களுக்கு as a person-ஆ as a brother-ஆ உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு விடயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு விஷயமும் தான் நீங்க உங்களை தயார்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய விடயம். பேப்பர்ல உங்களை தயார்படுத்துறதுக்கான வேலையை நான் செய்வேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஓகே? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எனக்கு எல்லாரும் கொஞ்சம் செட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்கப்பா. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டுதா, புரிஞ்சிட்டுதாங்கிற விஷயத்த எனக்கு ஒருக்கா போடுங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்த பேப்பர் விஷயங்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு கதைக்கிறேன். எல்லாரும் பண்ணலாம், யாரும் உங்களோட மெசேஜை பார்க்க போறது இல்லை. பர்சனலாக எனக்கு பண்ற மெசேஜஸ் தானே. ஸோ அதனால நீங்க எனக்கு பண்ணீங்கன்னா தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எஸ், கிளியர். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்ப நீங்க எல்லாரும் நல்ல முறையில உங்களோட எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கிளியர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்ப நான் நம்புறேன் நீங்க சரியான முறைக்கு உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுவீங்க எக்ஸாம் செய்யறதுக்கு. அது முதலாவது விஷயம். ரைட்? ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, மூவிங் டு அவர் பேப்பர் ஸ்ட்ரக்சர். இது என்ன பேப்பர் ஸ்ட்ரக்சர்? பிசினஸ் ஸ்டடீஸ் பாடம்.
பிசினஸ் ஸ்டடிஸ் பாடத்தை பொறுத்தளவுல என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னுட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டியும் நாங்க அந்த ஒரு மெப்ப தெரிஞ்சு வச்சுட்டு தான் என்ன செய்யணும், நாங்க வீடு கட்டணும், ஆன்சர் எழுதணும். புரியுதா? மெப்பு போடாம என்ன செய்யலாது, வீடு கட்ட இயலாது. அப்படி கட்டலாம், கட்டினா என்ன செய்யும், வீடு கொண்டாந்து இடிஞ்சு விழுந்துரும். அப்ப முதலாவது எங்களுக்கு பேஸ்மெண்ட் சரியாக இருக்கணும், ஸ்ட்ரக்சர் சரியாக இருக்கணும். அந்த விஷயங்கள் சரியா தெரிஞ்சிருந்தால் தான் என்ன செய்யலாம், நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்ப இன்றைக்கான டிஸ்கஷன்ல நாம முதலாவது பார்த்திருக்கிறோம் ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது, ரெண்டாவது டைம் எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது. இப்போ நாங்க உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்க்க போறோம். ரைட்? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களுடைய டைம் வெரி இம்பார்ட்டன்டாக இருக்கும். அதை டைம் டேபிள நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ பிசினஸ் ஸ்டடிஸை பொறுத்த அளவுல உங்களுடைய எக்ஸாம் டேட் வந்து இதுதான், தேவைன்னு சொன்னா சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு டைம் டேபிள் அரசாங்கத்தால பரீட்சைகள் திணைக்களத்தால வெளியிடப்பட்டிருக்கும், அதுல பார்த்து அறிந்து கொள்ளுங்க. இது அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். சரியா? பிசினஸ் ஸ்டடிஸ் பார்ட் 1 உங்களுக்கு 13ஆம் தேதி 8ஆம் மாதம் நடக்கும், வியாழக்கிழமையாக வருது. காலையில 8:30 10:30 வரைக்கும் 2 hours பேப்பர். அதே மாதிரி பார்ட் 2 பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, 13ஆம் தேதி முடிஞ்சா 14, 15, 16 3 நாள் கெப் விட்டு என்ன இது உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடீஸுக்குரிய பாடம் பார்ட் 2 நடக்கும் திங்கட்கிழமை. சரியான, இந்த வியாழன் முடிஞ்சா அங்கால வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு, அங்கால திங்கட்கிழமை நடக்கும். திங்கட்கிழமை 17ஆம் தேதி பின்னேற பாடம் 1 மணியிலிருந்து 4:10 வரைக்கும் நடக்கும். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஆஃப்டர் தட் நான் வர்றேன் உங்களுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சருக்கு. ஓகே ஓகே, உங்களுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சரை பாத்தீங்களா பிள்ளைகள், முதலாக பார்ட் 1 பகுதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளவு 2 hours இருக்கு. இந்த 2 hours நீங்க 2 hours எடுக்காம 120 நிமிடங்கள் எடுங்க. 120 நிமிஷம் ஒரு பேப்பரை செய்யறதுக்காக உங்களுக்கு தரப்படுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த விடயம் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்க வருவோம் இங்க எம்சிக்யூக்கு வருவோம். எம்சிக்யூக்கு வருவோம். உங்களுடைய பார்ட் 1ல மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கும்? 50 கேள்விகள் இருக்கும். அதுல எம்சிக்யூ முதலாவது கேள்வியிலிருந்து இருக்கக்கூடிய 30வது கேள்வி வரைக்குமாக இருக்கு. ஓகே, ஐ வில் ஷோ. வெயிட். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இதான் நம்மட செய்ய போற பிசினஸ் ஸ்டடீஸ் மாடல் பேப்பர். and also we will discuss your seniors 2025 பேப்பரையும் நாங்க பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில பேப்பர்ஸும் பார்ப்போம் டைம் இருந்தால். ஓகே, முடியுமான வரைக்கும் நாங்க பார்ப்போம். சோ இந்த பேப்பர்ல தான் பாருங்க, இது பார்ட் 1க்குரிய பேப்பர். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு சரியா, பார்ட் 1ல எம்சிக்யூல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 30 கேள்விகள் இருக்கும். சரியா, நான் இதுல ஷோ பண்ணுவேன். ரைட், முதல் நாங்க அந்த மெப்பை பார்த்துட்டு இதுக்குள்ள வரும். அப்ப எங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா ஒன்று வரும். ரைட், அப்ப எம்சிக்யூல 30 கேள்விகள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அதாவது இடைவெளி நிரப்புறதுல 10 கேள்வி வரும். 31வது கேள்வியிலிருந்து 40வது கேள்வி வரைக்கும் வரும். அதுல ஒரு கேள்வியில ஆவண்ணாண்டு வரும். அந்த ஆணாவுல 2 இடைவெளி, ஆவண்ணாவுல 2 இடைவெளி. அப்ப ஒரு கேள்வியில மொத்தமாக எப்படி வரும்? ஒரு கேள்வியில எப்படி வரும்? கொஸ்டின்ல சரியா 4 blank வரும். ஒரு கொஸ்டின்ல எத்தனை பிளாங்க்ஸ் வரும்? 4 blanks வரும். அந்த 4 blanks அப்படின்னு சொன்னா மொத்தமாக நீங்க எழுத போற அந்த 10 கொஸ்டின்ஸுக்கும் எவ்வளவு வரும்? 10 கொஸ்டின்ஸுக்கு எத்தனை வரும்?
எத்தனை பிளாங்க்ஸ் வரும்? எத்தனை? 40 பிளாங்க்ஸ் வருமா? எஸ், 40 பிளாங்க்ஸ் வரும். 40 பிளாங்க்ஸும் நீங்க எப்படி செய்யறதுங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மார்க்ஸ் தீர்மானிக்கப்பட போகுது. என்னதான் நீங்க எம்சிக்யூல கஷ்டப்பட்டாலும் அது ஈஸி தான். ஏன் சொல்லுங்க? ஆன்சர் தெரியாட்டியும் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதி போட்டு வரலாம். அதாவது 5 ஆன்சர்ல ஏதாவது ஒன்று மார்க் பண்ணலாம். ரைட்? மார்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர் கேட்பான். 41வது கேள்வியில இருந்து என்னது 50வது கேள்வி வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் கேள்வி கேட்பாரு. 4 ஆன்சர் எழுதுங்கன்னு கேட்பாரு. எழுதினமா மார்க்ஸ். ஆனா நீங்க திங்க் பண்ண வேண்டிய பகுதியாக பார்ட் 1ல இந்த இடைவெளி நிரப்புற 40 இடைவெளிகளுமா தான் இருக்கு. புரியுதா? சாரி, புரிஞ்சுதா? ரைட். அப்ப இந்த இதுலதான் விளையாட்டே இருக்கு. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஏரியா. இந்த இடைவெளி நிரப்புறதுல. அதே பிறகு நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்ட்ரக்சர் கேள்வி வரும் 49ல இருந்து 50. அது டிரெக்டா ஒரு கொஸ்டின் கேட்பாரு. 4 ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரிக்கு. ஸோ மொத்தமாக எம்சிக்யூல 30, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல 10, அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர் எழுதுறதுல 10, மொத்தமாக 50 கொஸ்டின்ஸ். புரியுதா? ஓகே, here you can see. Yeah, thank you so much Rika sir. இங்க பாருங்க, பேப்பர் விளங்குது தானே? எஸ், தேங்க்யூ. அப்ப இந்த கொஸ்டின் பேப்பரை நாங்க எடுத்தோம்னா எங்களுக்கு இப்போ கிளியர் ஐடியா வந்துட்டு 50 கேள்வி இருக்கும். 1ல இருந்து 30 கேள்வி வரைக்கும் எம்சிக்யூ, 31ல இருந்து 40 வரைக்கும் இடைவெளி நிரப்புறதுல 40 இடைவெளி இருக்கும். அதே மாதிரி அடுத்த பகுதியில வந்தோம்னு சொன்னா உங்களுக்கு டிரெக்ட் ஆன்சர் எழுதுறதுக்கான கேள்வி, டிரெக்ட் கேள்வி. சரியா? சோ அந்த டிரெக்ட் கேள்வியில மொத்தம் என்னது 10 கேள்விகள் இருக்கும். 41ல இருந்து என்ன 50 வரைக்கும். அப்ப இங்க பாருங்க, யா இங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நாங்க சிலர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாசிக்கிறது இல்ல, எடுத்தோடனே எழுதத்தான் போறது. வெரி இம்பார்ட்டன்ட் என்னது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கட்டாயம் பேப்பர்ல இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அநேகமா. சோ நீங்க என்ன செய்யலாம், நீங்க அதை கட்டாயம் வாட்சி போட்டுதான் மிச்ச மீதிகளுக்கு போகும். சரியா? ரைட். இங்க பாருங்க, எல்லா வினாக்களுக்கும் இவ்வினாத்தாளிலேயே விடை எழுதுக. அப்ப செப்பரேட்டாக உங்களோட தாள் ஒன்று தர மாட்டாங்க எம்சிக்யூக்கு பதில் அளிக்கிறது. எம்சிக்யூல நீங்க என்ன செய்யணும், அதுலேதான் நீங்க என்ன செய்யணும், நீங்க நோட் பண்ணணும், அதுலேதான் மார்க் பண்ணணும். சரியா? அப்ப எம்சிக்யூ பகுதியாக இருக்குமாக இருந்தா அந்த எம்சிக்யூல இந்த வலது பக்கம் கீழ் மூலையில ஒரு இடைவெளி தருவார். அதுல நம்பரை போடுறது. சரியா? இப்ப நீங்க கேட்கலாம், ரைட் ஓகே சார், இதுக்கு சும்மா சொல்றேன்னா, சும்மா ஒரு ஆன்சர் முதலாவது வருது, நான் முதலாவத போட்டுட்டேன். பட் இது ராங் ஆன்சர் சார், நான் இதை மாத்தணும். இதை நான் என்ன செய்யறதுண்டா, சில பேர் என்ன செய்யறது, இப்படி 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 என்ன செய்யறது, வெட்டி இப்படி கிரீம் போட்டு வைக்கிறது. ஏதோ கேக்குக்கு மேல கிரீம் போடுற மாதிரி இப்படி போட்டு வைக்கிறது. இப்ப எங்க ஆன்சர் எழுதுறது, ஆன்சர் என்ன வெளியே கொண்டு போயிட்டு படத்தை எழுதலாமா? சாரி, ஏ இல்ல, முதலாம் நம்பர் ஒன்று டிவிடத்தை எழுதலாமா? நோ, வி காண்ட். பிகாஸ் அவர் நமக்கு என்ன தந்திருக்காரு, இடைவெளி தந்திருக்காரு. அப்ப இடைவெளி தந்த நாங்க அதுலதான் என்ன செய்யணும், போயிட்டு எழுதணும். பக்கத்துல எல்லாம் எழுதலாது. சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிள்ளைகள். இப்போ நாங்க முதலாவது ஆன்சர் சொல்லி நாங்க நினைச்சு எழுதுறோம்னு வைங்க, முதலாவது ஆன்சரை போட்டுட்டோம், ரைட். பட் அந்த முதலாவது ஆன்சர் இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்டா, ஒரு கட், ஒத்த கோட்டால ஒரு வெட்டு வெட்டுவோம். ரைட், சரியான ஆன்சர் 3வது ஆன்சர் என்று சொல்லி வைங்க. 3வது ஆன்சர் சரிண்டா பக்கத்துல 3 எழுதுவோம். இந்த வெட்டினதுக்கு இல்லாம கொஞ்சம் இங்களை தள்ளுவோமே, ரைட், இலை கொஞ்சம் தள்ளி 3வது எழுதிட்டீங்கன்னா விளங்கு. ரைட், இவர் சரியா தான் எழுதியிருக்காரு அப்படின்னு விளங்கு. இந்த 1 நீங்க வெட்டி போட்டு இணையும் 3 போட்டிருக்கீங்கன்னு விளங்கு. கிரீம் தடவி நீங்க என்ன சொன்னா விளங்காது. இதெல்லாம் சில மார்க்ஸை குறைக்கிற விஷயம் பிள்ளைகள். இதெல்லாம் கவனமாக நாங்க செய்ய வேண்டி இருக்கு.
சரியானே? நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளைகள் இல்ல, சரியா? 18, 19, 20 வயசு பிள்ளைகள். சோ அதனால என்னது கவனமாக இருக்கும். ஓகே, ரைட். இரண்டாவது, மேலே தரப்பட்டுள்ள இடைவெளியில் உமது சுட்டெண்ணை எழுது. பாத்தீங்களா? இப்பதான் அவர் அடுத்த விஷயத்தை சொல்றாரு. பட் இதைத்தான் முதலாவது அவர் சொல்லியிருக்கோம். முதலாவது நீங்க என்ன செய்யணும், இண்டெக்ஸ் நம்பர் சுட்டெண் இதுல இருக்கும் பிள்ளைகள். சோ அந்த சுட்டெண்ணுங்கிற இடத்துல நீங்க என்ன செய்யணும், உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை எழுதி கொள்ளணும். சரியா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தந்திருக்கிற இண்டெக்ஸ் நம்பரை உங்களோட அட்மிஷனை பார்த்து சரியான முறையில் என்ன செய்யணும், நீங்க இதுல எழுதி கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும், இங்க நீங்க கேள்வி எழுதவே ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பேஜ்ல இருக்காது. இதே மாதிரிக்கு ஒத்தத்தால் வரக்கூடிய மாதிரி சில இடையில பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் இண்டெக்ஸ் நம்பர் எழுதுங்கன்னு பார்ட் 1ல இருக்கும் பிள்ளைகள். புரியுதா? ஃப்ரண்ட் பேஜ்ல மட்டும் இண்டெக்ஸ் எழுதுறதுல பார்ட் 1க்கு ஃப்ரண்ட் பேஜ்லயும் எழுதணும். இடையில சில தாள்கள்ல என்னது நீங்க சுட்டென் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை பார்த்து அதுலயும் எழுதிக்கணும். சப்போஸ் சில தாள்கள் மிஸ் ஆயிட்டுண்டா என்ன செய்யறது? அதனால கட்டாயம் நீங்க அந்த கேட்டிருக்கிற பக்கங்களை எல்லாம் பார்ட் 1ல சொல்றேன்னா இண்டெக்ஸ் நம்பர் எல்லா பக்கத்திலையும் எழுதணும். அவங்க கேட்டிருப்பாங்க இந்த பக்கத்துல இருந்து இடையிடை பேப்பர்கள்ல இடையில கேட்டிருப்பாங்க. புரியுதா? So index number is very important for you. அதான் உங்களை அடையாளப்படுத்து. ரைட்? பேர் எழுதுறது இல்லை. தயவு செய்து மறந்தும் பேர் எழுதி வச்சுட்டு வந்துடாதீங்க. உங்களை தேடி எடுக்க இயலாது யாருண்டு. ரைட்? இண்டெக்ஸ் நம்பர் எழுதுங்க. ஓகே, சோ தென் முதலாவது கேள்வி தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அப்ப அவனே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றான், புள்ளிக்கோட்டுலாம் எழுதுருங்க. அப்ப இங்க நாங்க விடத்தை அப்ளை பண்ணிட்டு மசாலாவை பக்கத்துல நாம என்ன செய்யலாது, எழுத இயலாது. இந்த கேப்ல எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ். புரியுதா? ரைட். அப்ப எம்சிக்யூ முதல் வருமாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த எம்சிக்யூலையும் பிள்ளைகள் மிக பொருத்தமான பதில நீங்க என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். இப்ப இங்க 5 ஆன்சர்ஸ் இருக்குதுண்டா, சில ஆன்சர்ஸ் வந்து பாக்குறதுக்கு உண்டு மாதிரி தான் இருக்கு. இப்ப ஒரு கேள்வி 2 கேள்வி சாரி 2 கேள்வியில 2 ஆன்சர் வந்து சரியா படுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த 2 ஆன்சரும் சரிதான், ஆனாலும் மிக பொருத்தமான சரியை நீங்க தெரிவு செய்யணும். மிக மிக சூட்டபிளான ஆன்சரை தான் நீங்க என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். அது இந்த பார்ட் 1ல வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் வாங்க, 35 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்களுக்கு சுருக்கமான விடைகளை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ரைட். எப்படி புள்ளிக்கோடு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாமளும் போய் பார்த்தோம் என்று சொன்னா, ரைட், அவர் மொத்தமாவே அதை சொல்லி இருக்கிறாரு. இங்க 31வது கேள்விக்கு வந்தோம்டா இந்த மாதிரி வரும் பிள்ளை, இந்த மாதிரி வரும். இங்க பாருங்க, 31ல 2 வருது, 2 ஒரு இடைவெளி 2 இடைவெளி, ஆனாவுல 1ம் 2ம், ஆவண்ணாவுல நம்பர் என்னது 1ம் 2, மொத்தமாக ஒரு கேள்வியில 4 இடைவெளி வரும், 4 இடைவெளி வரும். அப்ப 4 இடைவெளியும் என்று சொல்லி வந்துச்சுண்டா நாங்க 40 வரைக்கும் எத்தனை 40 இடைவெளி வரும். சரியா? 4 இடைவெளி படி 10 கேள்விகளுக்கு 40 இடைவெளிகளை நாங்க பூர்த்தி செய்யணும். சோ இந்த புள்ளிக்கோட்டுல தான் நாங்க என்ன செய்யணும், ஆன்சர்ஸ் எழுதணும். ரைட்? அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, ரைட், எஸ், 31ல இருந்து 50 வரைக்குமே இடைவெளி தானா. சோ அந்த இடைவெளியை நாங்க நிரப்பணும். அப்ப அங்கால வரக்கூடிய 41ல இருந்து 50 வரைக்கும் நேரடி கேள்விகளாக இருக்கு. நேரடி கேள்வி 4 ஆன்சர் எழுதுற மாதிரி வரும். இதா இருக்கு. 41 தொடக்கம் 50 வரையான வினாக்களுக்கு பொருத்தமான விடையை எழுதுக. அப்ப நீங்க பொருத்தமான ஆன்சர்ஸ் எழுதணும். அது என்ன செய்யணும், 4 4ஆக வரும். பாத்தீங்கன்னா விளங்கும். வேண்டிய விடயங்கள் 4 தருக, பண்புகள் 4 தருக, சவால்கள் 4 தருக, பெயர்கள் 4 குறிப்பிடுக, அனுகூலங்கள் 4 குறிப்பிடுக, 4 உதாரணம் தருக, 4 நியதிகள் 4 தருக, ரைட், காரணிகள் 4 தருக, ரைட், விடயங்கள் 4 தருக என்ற அடிப்படையில என்ன செய்வாங்க, இங்க 4 4ஆக இருக்கு. அப்போ ஆல் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடைவெளி நிரப்புறதுலயும் 4 தான் ஆன்சர் எழுத வேண்டி இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிறதையும் 4 தான். அப்போ மொத்தமாக நீங்க 80
இடைவெளியை நீங்க நிரப்ப வேண்டி இருக்குது இந்த 31வது கேள்வியில இருந்து 50வது கேள்வி வரைக்கும். புரிஞ்சுதா? எஸ், பேப்பர் சாஃப்ட் காப்பி நான் உங்களுக்கு தருவேன், நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். யூ டோன்ட் வரி, ஐ வில் சென்ட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். நான் குரூப்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் தானே? ஓகே, தேங்க்யூ. அப்ப எங்களுக்கு இப்போ பார்ட் 1 தொடர்பான ஐடியா வந்துட்டா? எஸ் ஆர் நோ? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க சார். பார்ட் 1 எனக்கு புரிஞ்சுது சார். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, ஜெனியூனா சொல்லுங்க. நாம என்ன செய்யலாம், நம்ம அடுத்த விஷயத்த பார்க்கலாம். டோன்ட் வரி. உங்களுக்கு ஏழலைன்னா சரியா பிள்ளைகள், நீங்க ஒரி பண்ணவே தேவையில்ல. ஏழலைன்னா என்ன செய்ய தேவையில்ல, ஒரி பண்ண தேவையில்லை. நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் எகைன் என்ன செய்வேன், திருப்பி சொல்லுவேன். அதுல கூச்சப்பட தேவையில்லை. என்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஓகேவா? என்ன பிள்ளைகள், சரியா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க குயிக்கா. ஓகே, நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு, வாசிப்பம். ஓம் சார் கிளியர், தேங்க்யூ. ஓகே, நான் சொல்றது எல்லாமே விளங்கிச்சு, தேங்க்யூ. எஸ் சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார், ஓகே, தேங்க்யூ. அப்ப பார்ட் 1ல எங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் இஸ் ஓவர். இப்ப நாங்க பேப்பரை செய்யறது தான் இருக்குது. ஓகே, இப்ப we are moving to part 2. பார்ட் 2 பார்ட் 2 பொறுத்தளவுல பாத்தீங்களா பிள்ளைகள், மொத்தமாக 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் உங்களுக்கான டைம் இருக்கு. சோ மொத்த நேரம் 3 மணித்தியாலங்கள் 10 நிமிடங்களாக இருக்கு. அதை நான் வேணும்டா பிரிச்சு எழுதுறேன், சரிதானே? 3 புரிஞ்சுப்பீங்க தானே என்று சொல்லி அப்படிதான் போட்டேன் நான். ஓகே, 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் என்ன செய்யும், உங்களுக்கான நேரமாக இருக்கும். உங்களோட செகண்ட் பார்ட்டுக்குரியது. சோ மொத்தமாக என்னது, 190 நிமிடங்கள் உங்களுக்கு தேவைப்படும். 190 நிமிடங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு அலோகேட் பண்ணப்படும். 6 3 18, ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள், 3 மணித்தியாலத்துக்கு 180 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் வாசிப்பு நேரம், மொத்தமாக என்னது 190 நிமிடங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்காக அலோகேட் பண்ணப்படும். ஓகே, அதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புறேன். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப எங்களுக்கு எம்சிக்யூவும் சரி, பார்ட் 2ல இருக்கிற விடயங்களும் சரி. ஓகேயா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், பார்ட் 2ல எங்களுக்கு 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் வரப்போகுது. வெயிட், எத்தனை கேள்வி வரும் சார், எத்தனைக்கு ஆன்சர் பண்றது? எத்தனை கேள்வி வரும் சார், எத்தனைக்கு நாங்க ஆன்சர் பண்றது? எத்தனை கேள்வி வரும் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை கேள்வி மொத்தமா வரும், அதுக்கு நான் எத்தனை ஆன்சர் பண்ணணும்? எஸ் பாப்போம், ஆர் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஓகே, ஒரு ஆள் சொல்லுது 8 கொஸ்டின் சார், 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். 8 கொஸ்டின் சார், 8 கொஸ்டின். ஷுவர்? ஷுவரா?
100% ஷூரா? 100%? எஸ் ஷூர். தேங்க்யூ ஸோ மச். வெரி குட். நம்மளோட பிள்ளை எல்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள், ரைட்? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக நீங்க வந்து 5 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரிதானே? 5 கொஸ்டினுக்கு மாத்திரம் தான் நீங்க என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். ஆனா ஆனா ஒரு பகுதியில இருந்து 4 கேள்விக்கு அல்லது 5 கேள்விக்கு நீங்க என்ன செய்யலாது, ஆன்சர் எழுத முடியாது. ரைட்? என்ன செய்யலாது? நீங்க ஒரு பகுதியில இருந்து 4 அல்லது 5 கேள்விகளுக்கு என்ன செய்யலாது, எழுத இயலாது. Why? You can see there is a 2 parts in part 2. part 2ல என்ன இருக்கும், 2 பகுதிகள் இருக்கும். part 2ல என்ன இருக்கும், 2 பகுதிகள் இருக்கும். எஸ், இல்மா சொன்ன மாதிரி தான். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஒரு பகுதியிலிருந்து 4 அல்லது 5 கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யலாது, எழுத இயலாது. சரியா? இப்ப நீங்க சரியா இந்த 5 கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, சரியா பிள்ளை, 5 கொஸ்டின்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ண வேண்டி இருக்கும்னு சொன்னா, இந்த 5யும் நீங்க இப்ப என்ன செய்வீங்க, பார்ட் 2ல பார்ட் 1க்கு வருவீங்க. சரியா? 4 கேள்வி இருக்கு. சரியா? அதே மாதிரி பார்ட் 2க்கு வருவீங்க. பார்ட் 2ல என்ன செய்யும், 4 கேள்வி இருக்கு. இது நான் சொல்றது பார்ட் 2லயா, பிராக்கெட்டுக்குள்ள போடுறேன். பார்ட் 2ல, ரைட்? பார்ட் 2 பகுதியில என்னது, உங்களுக்கு 2 பகுதி இருக்கு. இந்த 2 பகுதியில இருந்தும் என்னது, மினிமம் எத்தனை கொஸ்டின்ஸ், 2 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணணும். ரைட்டா? மினிமம் என்ன செய்யணும், 2 கொஸ்டின்ஸ் நீங்க சூஸ் பண்ணணும். அப்ப இங்க என்ன தெளிவா சொல்றான்டா பிள்ளைகள், நீங்க இந்த பார்ட் 1ல 4ல இருக்கிற கொஸ்டின்ல இருந்து 2 கேள்வி நீங்க சூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால், நீங்க பார்ட் 2ல பார்ட் 2 பகுதியில எத்தனை சூஸ் பண்ணுவீங்க, 3 கேள்வி சூஸ் பண்ணுவீங்க. 3 கேள்வி சூஸ் பண்ணுவீங்க. இப்ப இதையே நான் மாறி கேட்கிறேன். ரைட்? எகெயின் பார்ட் 1ல 4 கேள்வி இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்ட் 2லயும் 4 கேள்வி இருக்கு. இப்போ நீங்க உங்களோட பார்ட் 2ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் மினிமம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய பார்ட் 1 பகுதியில, அதாவது பார்ட் 2ல இருக்கிற பார்ட் 1 பகுதியில 3 கேள்விகளை நீங்க சூஸ் பண்ணணும். மாறாக நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, என்னது, இதுல 4 கேள்வி அல்லது 5 கேள்வி. இப்ப இதுல நீங்க 4 கேள்வியை சூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யணும், நீங்க இந்த பகுதியில இருந்து எத்தனை சூஸ் பண்ண வேண்டி இருக்கும், நீங்க 1 சூஸ் பண்ணி விட்டுருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் என்ன செஞ்சிருக்கான், அவன் போட்டிருக்கான், நீங்க மினிமம் என்ன செய்யணும், 2 சூஸ் பண்ணணும். 1 நீங்க சூஸ் பண்ணல. சரியா? இப்ப நீங்க சப்போஸ் என்ன செய்யலாம், இங்க 4 கேள்வியை நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க நீங்க ஒரு கேள்வியை சூஸ் பண்ண பாப்பீங்க. அப்படி சூஸ் பண்ண இயலாது. பார்ட் 1ல, சாரி, அங்க நீங்க 4 எங்க, இங்க பார்ட் 2ல என்ன செய்வீங்க, நீங்க 1 சூஸ் பண்ணுவீங்க. இங்க 4 அல்லது 5 சூஸ் பண்ணி, இங்க 5 சூஸ் பண்ணீங்கன்னா இங்க ஒன்றுமே நீங்க சூஸ் பண்ணவே மாட்டீங்க. புரியுதா? சோ அதனாலதான் பிள்ளைகள் என்ன செய்யலாது, நீங்க ஒரு பகுதியிலிருந்து 4 அல்லது 5 அல்லது 1, புரியுதா, 1 சூஸ் பண்ண இயலாது. 1 சூஸ் பண்ண இயலாது, 5 சூஸ் பண்ண இயலாது, 4 சூஸ் பண்ண இயலாது. அப்ப யூ வாண்ட் டு சூஸ் ஹவு மச், டு சூஸ் மினிமம் 2 கொஸ்டினுக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. சரியா? ரைட். இப்ப நான் விடத்தையே போடுறேன். சரியா? பார்ட் 2ல 5 கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணணும்.
ஆனா can't choose சாரி இവിടത്തെ நான் பார்ட் 2ல 5 கொஸ்டின் இവിടത്തെ 5 இருக்கட்டும் சரியா, அதை மொத்தமா விட்டுன்னு போட்டா அப்புறம் அதை வேற நீங்க குழம்பிடுவீங்க சரியா. ரைட், 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணாலும், இல்லாட்டி நான் இப்படி போடுறேன், நான் இதெல்லாம் உங்களுக்கு தருவேனா. ரைட், 8 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும், பார்ட் 2ல இருக்கும் சரியா. சோ அதுல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணணும்டா 5 கொஸ்டின்ஸ். ரைட், choose totally 5 questions, right? But you can't choose 1 or 4 or 5 in each part. ஒவ்வொரு பகுதியிலிருந்து நீங்க குறைஞ்சது என்னது 2 யூஸ் பண்ணணும். அந்த 2 சூஸ் பண்ணீங்கன்னா மத்ததுல 3 சூஸ் பண்ணணும். ரைட், என்ன செய்யலாது, உங்களால சூஸ் பண்ண இயலாது 1 அல்லது 4 அல்லது 5 இன் ஈச் பார்ட். ஒவ்வொரு பார்ட்ல இருந்து நீங்க என்ன செய்யலாது, நீங்க 1 கள்ளியோ அல்லது 4 கள்ளியோ 5 கள்ளியோ என்ன செய்யலாது, சூஸ் பண்ண முடியாது சரியா. ரைட், சோ அதுல உங்களுக்கு தெளிவு இருக்கா? ஓகே, எஸ் ஓகே, புரிஞ்சுதா? இந்த விடயம் புரிஞ்சுதா? எஸ் சார், கிளியர். இவ்வளவு நான் பிள்ளைகள் விடயம். எஸ், உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு நான் வெல்கம் பண்றேன். தேங்க்யூ சோ மச். அமைதியா இருந்தா நம்ம என்ன செய்யலாது, படிக்க இயலாது. கட்டாயம் டெக்ஸ்ட் பண்ணினா தான் எனக்கு நீங்க புரிஞ்சு கொண்டீங்கிறத விளங்கி கொள்ள முடியும் சரியா. ரைட், இப்ப நான் உங்கள்ட்ட கேட்க போறேன் அடுத்ததாக. இது சரி, பார்ட் 2 சரி. மார்க்ஸுக்கு வர மார்க்ஸ் எத்தனை? பார்ட் 1க்கு எத்தனை மார்க்ஸ்? பார்ட் 1க்கு எத்தனை மார்க்ஸ்? பார்ட் 2க்கு எத்தனை மார்க்ஸ்? ஓகே, வெல்கம். பார்ட் 1க்கு 100 மார்க்ஸ், பார்ட் 2க்கு 100 மார்க்ஸ், ரெண்டையும் கூட்டினா 200 மார்க்ஸ். அதை டிவைட் பண்ணுவாங்க, 100 மார்க்ஸ் வரும். வெல் டன் Rikasa, thank you. Right, so here one marks into 50 questions equal to 50 marks. அப்ப பார்ட் 1ல 1 மார்க்ஸ் படி 50 क्वेश्चंसக்கு என்ன கொடுப்பாரு, சாரி 50 மார்க்ஸ் கொடுப்பாரு. அப்படியா? என்ன அப்படியா? 2 மார்க்ஸ், ரைட்? எஸ், 2 மார்க்ஸ் படி என்ன செய்வாரு அவரு, உங்களுக்கு 50 क्वेश्चंसக்கும் 100 மார்க்ஸ் உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ரைட், ஓகே, அட்டென்ஷனா இருக்கணும். அட்டென்ஷனா இருந்தா தான் நான் சொல்றது விளங்கும். புரியுதா? நான் பிள்ளையா காய்ச்சிட்டு போனா தலையாட்டுற மாதிரி இருக்கிறது இல்ல. என்ன, பிள்ளைண்டா பிள்ளைன்னு சொல்லணும். ரைட், இவடத்தை அலர்ட் கொடுத்தா தான் நம்ம பேப்பர் செய்யக்குள்ள அந்த அலர்ட் உங்களுக்கு வரும் சரியா. ஏதாவதுன்னு சொன்னா மிஸ் பண்றோம்னா அதை நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும். ரைட், அடுத்தது இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், டோட்டலி 20 marks into how much? எத்தனை சொல்லி இருக்கிறேன்? டோட்டலி 5 questions, right? So 5 questions என்று சொன்னா equal to 100 marks. ஓகேவா? மார்க்ஸ் விளங்கிட்டா? அப்ப இவ்வளவு தான் பிள்ளைகள்
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ப்ராப்பரான ஒரு விடயமாக இருக்கு. இதுக்கு போறவுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா பேப்பருக்கு போறதுதான். இதுக்கு அங்கால நான் இனி கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நம்புறேன். சோ நெக்ஸ்ட்டுக்கு நாங்க போக வேண்டியது என்னது, எங்களுடைய பேப்பர் தான். பேப்பர் பாட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. சோ நான் உங்களுக்கு இன்றைய செஷன்ல நான் சொன்ன விஷயங்களை ஓவராலா நான் உங்களுக்கு கதைக்கிறேன். ரைட், அதுக்கு முதல் உங்களுடைய சொல்லப்பட்ட விஷயங்களை பாக்குறேன். எஸ், தேங்க்யூ. ஓகே, எஸ், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ. அப்போ ஓவராலா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எழுத போற எக்ஸாம் ஆகஸ்ட் மாதத்தில் எழுத போறீங்க, சரிதானே? ஓகே, 10ஆம் தேதி உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. வணிக கல்வியில பாத்தீங்கன்னு சொன்னா என்னது, உங்களுக்கு வர்ற எக்ஸாம் வந்து 13, 14ஆம் தேதிகள்ல நடத்தப்பட இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்தது நாங்க பார்த்தோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நாங்க எப்படி குறைக்கிறது எப்படி இருக்குது, அதை எப்படி நாம குறைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதே பிறகு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டீங்களா, ரைட், ஃபைனலாக நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அடுத்ததாக டைமை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட்ல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம். அதே பிறகு அதை எப்படி நாங்க மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். சோ இதை நாங்க எக்ஸாம் எழுதக்குள்ள எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிற விஷயத்த நான் என்ன செய்வேன், எக்ஸாம் பேப்பரை செய்யக்குள்ள நான் ஒவ்வொரு கொஸ்டனையும் அணுகுகின்ற முறைகளின் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய பேப்பர் ஸ்ட்ரக்சர் பார்ட் 1 பார்ட் 2 ஒன்று இருக்கு. பார்ட் 2 2 மணித்தியாலங்கள், பார்ட் 2 வந்து உங்களுக்கு 3 மணித்தியாலங்களும் 10 நிமிடங்களும் இருக்கும்னு சொன்னேன். அதுல எப்படி கொஸ்டின்ஸ் ஃபார்மேட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தேன். அதே பிறகு நாங்க எப்படி மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். அண்ட் ஆல்சோ எப்படி நாங்க பார்ட் 2ல இருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் 2 பகுதிகளுக்கான ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிருந்தோம், பார்த்திருந்தோம். சரியா? சோ இந்த விடயங்கள் ஃபுல்லாக நாங்க ஓவராலாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி வைப்பேன். தென் ஆஃப்டர் யூ வில் கெட் அவர் கொஸ்டின் பேப்பர். அதை நீங்க என்ன செய்யணும், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நாங்க என்ன செய்வோம், மெல்ல மெல்ல நம்ம அதை படிச்சுக்கிட்டு போவோம். சரியா? சோ உங்கள்கிட்ட வந்து நான் ஃபீட்பேக் கேட்பேன். சோ நீங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட ஃபீட்பேக்கை பண்ணலாம். ஸோ டுடே செஷன் வந்து உங்களுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நிறைய விஷயங்கள் நீங்க அனுபவப்பட்ட விஷயங்களை நான் அப்படி எப்படி குறைக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட பர்சனலரா உங்களோட விடயங்கள் அப்படி நீங்க கேர் பண்ணணும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். ஸோ அடிப்படையில நாங்க அடுத்ததாக உங்களோட வேலைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம், கொஸ்டினுக்கு போயிடலாம். சரியான பிள்ளைகள்? சோ உங்களுக்கு எல்லாம் கிளியர்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ வாட்ஸ்அப்ல எனக்கான அந்த ஃபீட்பேக்கை தாங்கோ. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு நான் தருவேன். சரிதானே? உங்களுக்கு வேணும்டா இதை எக்ஸஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம், பேப்பர் கிளாஸுக்கு நாங்க என்ன செய்யறது இல்லை, நாங்க இது கொடுக்க மாட்டோம். எனது வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால தயவு செய்து நீங்க அதுல ப்ராப்பராக ஜாயின் பண்ண பாருங்க. உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனா இருக்கட்டும், உங்களுடைய மேத்தமெட்டிக் இஷ்யூஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உரிய டைம்ல ஜாயின் ஆகிட்டு அறிவை பெற்றுக்கொண்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஜாயினிங். ஸோ நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்கோம். ஸோ அதனுடைய அப்டேட்ஸ் குரூப்ல வந்து சேரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு நம்மளோட கிளாஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுங்க. செமினார் இப்படி ஒன்று போய் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நான் இதை அப்லோட் பண்ணிட்டு இதனுடைய லிங்கை நான் போடுவேன். ஸோ அதையும் நீங்க என்ன செய்யலாம், எக்ஸஸ் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். அவங்களுக்கும் தேவைண்டா நம்மளோட கிளாஸ் அப்படி ரன் ஆகுதுங்கிற விஷயத்த அவங்க கெயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாளைய கிளாஸ்ல இருந்து நாங்க பேப்பர்ல நாங்க சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன்.